सभी लोग जानते हुए वचन है। தப்பிக்கிறதுக்காண்டி நான் சொன்னேன், எல்லா எந்த மாசத்துல 5 மாசம் வருதோ அதெல்லாம் நான் பேசுவேன்னு சொன்னேன். बचने की राह में कहने लगी, जिस महीने में 5वां हफ्ते आते उस समय में बातें அவருக்கு சித்தமானதை அவர் செய்வாராக. யாரை மூலமா கொண்டு அவரால் பேச முடியும்? लेकिन उनकी सिद्ध क्या है, किसके जरिए से भी बात कर सकता है? எல்லாருமே எனக்கு முன்பாக இருக்கிறவங்க எல்லாம் வேதத்தை கற்று அறிந்தவர்கள். मेरे समूह में रहने वाला सभी लोग शास्त्र अच्छे से सीखे हुए हैं। ஏதாவது குற்றம் கண்டுபிடித்தீங்கன்னா நீங்க என்னை மன்னிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். कुछ भी दोषी रहेगा तो आप मुझे क्षमा எதை நீங்க கேட்கின்றோ அதை அந்த கண்ணாடியில வைத்து நீங்கள் உங்களுக்கு நலமானதை எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் தாழ்மையுடன் கேட்கிறேன். जिसे आप सुनते हैं, जैसे दर्पण में रखता वैसे रहकर आप भी 4வது வாரம் முடிஞ்சிட்டு 5th வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு. जो 4वां हफ्ता खत्म हो है कि 5वां हफ्ता चालू हुआ। ஆண்டவரே நீர் சித்தம், நீர் விரும்புகிறீரானா எனக்கு வசனம் தாங்க. परमेश्वर आप चाहते तो आप मुझे वचन दीजिए। டைரியில எழுதி வச்சிருக்கிறது வீட்டுல நம்ம கிறிஸ்தவர்களாகிய வீட்டுல எல்லாமே வசனம் இருக்கும். जो सब हमारे मसीह के घर पे सभी घर पे वचन रहती இதுல है। பேசலாமா அதுல பேசலாமா ஒண்ணுமே எனக்கு ஒத்து போகல. ये बात करूँ क्या उसमें बात करो, ऐसे कुछ भी मुझे समझ नहीं எண்ணங்களையும் आई। யோசனைகளையும் கர்த்தர் தான் உருவாக்கணும். सोच विचारों को परमेश्वर अर्पण करना இந்த है। வசனம் எல்லாருக்குமே தெரியுமே ஆண்டவரே. इस वचन तो सभी लोग जानते हैं परमेश्वर। இருந்தாலும் இந்த வசனம் எனக்கு எண்ணத்துல வந்தபடியினால் நான் இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாங்க 2 பேரும் நிற்கிறோம். जो इस वचन को जो बांटने के लिए हम दोनों इस जगह पर खड़े இதோட हैं। 3வது முறையாய் கர்த்தருடைய கிருபையின் நிமித்தமாய் எங்களை நிற்க வைத்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். इससे ये तीसरा बार परमेश्वर आपके समूह में मुझे खड़ा இந்த करके 2 டைம் நான் என்ன பேசுனேன், நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்னதுன்னு தெரியுமா இருக்காது. पिछले दूसरे हफ्ते में क्या बात किया किसी को मालूम है? ரிவைஸ் பண்ணிடுங்க. जो आप समझ कर लीजिए। இப்ப இன்னைக்கு ஆண்டு நம்மளோட கூட நான் பேசும்படியாய் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். इस प्रकार वचन कहते हैं कि तुम सदा आनंदित रहो, कि सारे आनंदित रहो और सारे विनती के अनुसार सब कुछ प्रभु को இந்த बतलाएं। வசனம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். इस वचन सभी लोग हम जानते हैं। எல்லாரும் நான் சொன்னது போல எல்லாருமே வசனத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள். ये सारे वचनों को सभी लोग सीखे இந்த हुए हैं। வசனத்துல 4 அம்சம் இருக்குது. इस वचन में 4 प्रकार की ஒன்னு कार्य है। பிரேயர் இருக்கு, एक प्रार्थना है, ஒன்னு பெட்டிஷன் இருக்கு, उसकी बात उसमें से जो कार्य होती है, 3வது தேங்க்ஸ் கிவிங் சோஸ்திரம் இருக்கு, फिर उसके बाद परमेश्वर को धन्यवाद 4வது देते வந்து हैं। रिक्वेस्ट இருக்கு. उसकी बात जो उसकी विनती को मांगती है, प्रार्थना निवेदन धन्यवाद विनती, प्रार्थना निवेदन और विनती है। 4 காரியம் இருக்கு. 4 प्रकार की நம்ம कार्य है। யோசிக்கலாம், நம்ம அவர் மூலமா படைக்கப்பட்டவங்க அவருக்கு நல்லாவே தெரியும். हम सभी कुछ जानते हैं कि हम उसकी जरिए से बना गया है। நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நம்மளுக்குள்ள எழுதல் உட்கார்தல் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். हमारे विनती से पहले ही वो सब कुछ, हम उठना बैठना सब कुछ जानते हैं। ஆனா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும்னு வசனம் சொல்லுகிறது. लेकिन वचन को बताना करके परमेश्वर நம்ம बताते हैं। எல்லாரும் பைபிள்ல நிறைய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் பார்த்திருக்கோம், சரித்திர நாயகர்களும் நாயகிகளையும் நம்ம हम பார்த்திருக்கோம். सारे बाइबल में जो बाइबल के इतिहास की जो आइटम सभी को हम देखे हैं। மற்ற சாஸ்திரங்களை பார்க்கலும் இது விசேஷித்தது. दूसरे शास्त्र से भी ये विशेष रूप की है। அதெல்லாம் தொடக்கத்தை சொல்லும், மிடில் சொல்லும், ஆனா எண்ட சொல்லாது, ஃபியூச்சர் ஒண்ணுமே சொல்லாது. उससे शुरुआत बोल सकते हैं अंत, लेकिन बीच के सारे अपने जिंदगी को नहीं बता सकते। இதுல நம்மளுக்கு ஸ்டார்டிங் எண்டிங் ஃபார் எவர் நம்மளுக்குள்ள அட்வைஸ் இதுல இருக்கு. हमारे शास्त्र पहले से लेकर अंत तक हमारे जो कुछ हमें सिखाना कार्य सब कुछ बतलाने वाला कार्य यहाँ पर है। நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வெளியரங்கமாக இப்ப சர்ச்சுக்கு வரும்போது என்கிட்ட இருக்கிற வெஸ்ட் ட்ரெஸ் எதையோ போட்டு நம்ம வந்துடலாம். हम जो चर्च में रहते हैं, कुछ भी हमारे कपड़ा हो सकते हैं, हम पहन के आ सकते हैं। ஆண்டவர் உள்ளான மனுஷனை பார்க்கிறார். लेकिन परमेश्वर हृदय के मनुष्य को देखता அவருக்கு है। தெரியும் இந்த பாத்திரம் இதுதான் இப்படிதான் இது இருக்குன்னு தெரியும். वो जानते हैं कि इस पात्र इस प्रकार रहेगी करके उन्हें पता है। இருந்தாலும் நம்மளுக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு, கடைசி வரை பேசிட்டே இருக்காரு. இன்னும் இந்த மரம் இருக்கட்டும், இன்னும் இதுக்கு தண்ணி ஊத்துவேன், இன்னும் இதுக்கு எரு போடுவேன், இன்னும் இதை
கொத்தி சரி பண்ணுவேன்ட்டு. इसलिए परमेश्वर अब तक हमारे लिए विनती कर बैठा है और इस पेड़ रहने दो और उसके लिए मैं देखभाल करूं और इसके अच्छे से घास डालू कर हर पल हमारे लिए विनती करते ही रहता है. நம்ம ஜெபங்கள், நம்ம விண்ணப்பங்கள், நம்ம சோஸ்திரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? हमारे प्रार्थना, हमारे जो स्तुति सब कुछ किस प्रकार ही रहना है. எனக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கவும் பிடிக்காது, அதே மாதிரி செய்தி கொடுக்கவும் பிடிக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் இட் கம்ஸ் டு மீ, ஃபர்ஸ்ட் அது எனக்கு. जो मैं दूसरे को जो कुछ कहने भी नहीं चाहता हूँ कि और प्रचार करने भी नहीं चाहता, क्योंकि पहले मुझे क्या है कर ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம், நம்மளுக்கு நல் மனசாட்சி இருக்குதா? लेकिन हमारे प्रार्थना के समय हम किस प्रकार प्रार्थना करते हैं, हमारे अच्छी मन है क्या, இல்லைன்னா துர் மனசாட்சி இருக்குதா? नहीं तो दुष्ट से भरा मन रहती है क्या. நம்ம மனசாட்சி நல்ல மனசாட்சியா இல்லைன்னா நம்ம விசுவாசத்தை அது கெடுத்துரும். हमारे मन अच्छी गवाही नहीं रहेगा तो हमारे विश्वास को बिगाड़ देती है. ஏன்னா நல் மனசாட்சி இல்லைன்னா துர் மனசாட்சி வரும். ஏதாவது ஒண்ணு அதுல இருக்கணும். अच्छी मन ना रहेगा तो भी उसमें दुष्ट मन होती है, वहाँ पर कुछ ना कुछ होती है. நம்ம வெளியரங்கமான பிரகாரத்தை எல்லாரும் பார்ப்பீங்க, हमारे बाहर की रीति से सभी लोग देखते हैं, ஆண்டவர் உள்ள பாக்குறாரு. लेकिन परमेश्वर गहरा को देखता है. பிரேயர்னா நம்ம ஆண்டவரோட பேசுறது. जो प्रार्थना बोले तो परमेश्वर से बात करते हैं. நம்ம விசேஷித்த விதமாய் படைத்திருக்கிறபடினால, हमें विशेष रूप से रचाया गया है, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதுனால, उनके लहू से में धोया गया है, அவர் நிமித்தமாக நம்ம பிதாவிடத்தில் சேர்கிறோம். उनके जरिए से पिता के पास जाते हैं. ஜெபிக்கும் போது 3 காரியங்கள் நடக்குது. प्रार्थना करते समय 3 प्रकार कार्य होते நம்மை हैं. குறித்த காரியங்களோடு நம்மளோடு கூட பேசுவார். अपने बारे में बातें परमेश्वर बात करता है. மற்றவங்கள் குறித்த காரியத்தை நமக்கு தெரிவிப்பார் சில சமயம். कई बार दूसरे की बातों को हमारे लिए प्रकट करता है. மூணாவது ரொம்ப முக்கியமானது, तीसरा बहुत है, ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற விண்ணப்பம் வேண்டுதல் என்னது? परमेश्वर की हृदय में रहने वाला प्रार्थना विनती क्या है. நீங்க வசனத்துல படிச்சிருப்பீங்க, முன்னையும் பின்னையும் ஓல்டு டெஸ்ட்மென்ட் ரெண்டு டெஸ்ட்மென்ட் ரெண்டுமே they are together. அது வந்து ஒரு ஸ்வார்ட்ல 2 எட்ஜ் இருக்கு. 2 எட்ஜ்ல 2 சைடும் அது கட் பண்ணும். जो पुराने नियम में नए नियम में हम इस प्रकार देखते हैं कि दोनों जगह पे என்னை में வைத்து काटते हैं. குறிப்பிட சொல்ல விரும்புவேன். என்னை பத்தி காமிச்சாருன்னா ஐயோ இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. அதே நேச்சுரல் முந்தினாத்தோ ஒரு ஆளு குறித்து எனக்கு ஆண்டவர் காமிச்சது, நான் தூக்கி எரிய போறேன் அவங்கள அப்படின்ட்டு. जो एक बार परमेश्वर ऐसे परसों के दिन मुझे बताने लगे, एक व्यक्ति को मैं साटा उठा के फेंकने वाला. அவங்க குறித்தான காரியங்கள் எனக்கு தெரியாது. நான் யாரை விடையும் இங்க இருக்கவங்க விடையும் நான் வந்து ஐ எம் நாட் மேன்மை, நான் வந்து எல்லாரோட மேன்மை உள்ளவா கிடையாது. यहाँ पर बसने वाला सभी से मैं बहुत बड़ी ऊंची कुछ भी नहीं है. அவங்க காரியத்தை எனக்கு அப்போ நான் என்ன நினைப்பேன், அவங்கள பத்தி ஆண்டவர் என்கிட்ட காமிச்சிட்டாரு, அப்ப நான் நல்லா ப்ரேயர் பண்ணேன் ஒழுக்க அப்படின்னு ஐ வில் பி பூஸ்டிங் அப். நான் என்ன குறித்தே பெருமைப்படலாம். ऐसे ही जो मैं सोच सकते हैं कि मैं उनसे अच्छा प्रार्थना करती हूँ, इसलिए उनके बारे में परमेश्वर मुझे प्रकट किया है कर ऐसे मन में हो सकती है. அதுக்கு பிறகு அந்த ஆளு குறித்து இங்க யாருமே கிடையாது, அது நம்ம தச்சுக்கு கிடையாது. அந்த ஆளை குறித்து அவங்க வந்து மனம் திரும்பி தங்களை தாழ்த்துனா ஆண்டவர் வந்து அற்புதம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு எண்ணங்களை வந்தது. நான் அவங்கள பத்தி யோசிக்கவும் இல்லை, அவங்கள அடிக்கடி பார்த்தது உண்டான அவங்கள பத்தி யோசிக்கல. இது வந்து 2வது காரியம். दूसरी कार्य ऐसी होती है कि मैं उनको बार बार देखती हूँ, लेकिन उनके बारे में सोचा ही नहीं कि उसकी कार्य ऐसे वो प्रार्थना कर अपने पापों को क्षमा के लिए मांगेगा तो उनके लिए क्षमा मिलेगी. 3வது காரியம் வந்து ஆண்டவருடைய இருதயத்தை அறிகிறது. तीसरे कार्य परमेश्वर की हृदय को जानकारी அது करना. நம்மளால முடியாது. நம்மளால இந்த சென்ஸ் எல்லாமே நான் பாயிண்டிங் அவுட் டு மீ, என்னை குறித்து தான் நான் சொல்றேன். அது வந்து ரொம்ப மேன்மை, அதுக்கு அவங்க ரொம்ப ஈடு செலுத்தணும். जो उसके बारे में परमेश्वर बहुत मोल चुकाना पड़ेगा, क्योंकि मैं मुझे रहकर अपने बारे में रखकर मैं कहती हूँ. என்னை மன்னிக்கணும், 3 லாங்குவேஜுமே அறகுறை, தமிழ்னாலும் இங்கிலீஷ்னாலும் ஹிந்தினாலும் எல்லாமே என்னை கம்பல் பண்ணதுனால ஐ எம் ரீடிங் ஆல் தி 3 லாங்குவேஜஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தானியல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்த சார்சர் மெஜிஷியன் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த அர்த்தத்தை வந்து தேவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணாதவர்களுக்கு தான் இதை சொல்ல முடியும், இந்த அர்த்தத்தை இதெல்லாம் சொல்ல முடியாது. मैं 3 प्रकार के कार्य करती हूँ कि हिंदी, इंग्लिश, तमिल और तीनों में पढ़कर आती हूँ. दानियल में इस प्रकार कहते हैं कि जो शास्त्र पंडित ने कहने लगा, ये परमेश्वर की जो जानने वाला ज्ञान से भरा हुआ उनकी जो अलावा कोई भी प्रकट नहीं कर सकता है.
அப்படி இருக்கும்போது நம்ம பிரேயர் எப்படி இருக்கணும்? वैसे इस प्रकार अपना प्रेयर प्रार्थना कैसे रहना है? பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க, बहुत लोग विनती किया है बाइबल में, நிறைய பேர் வேண்டுதல் செஞ்சிருக்காங்க, बहुत लोग विनती किया है, நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, बहुत लोग प्रार्थना किया है, நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. बहुत लोग स्तुति किया है. அது நான் சொன்னது போல என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும். இந்த 4க்கும் வித்தியாசமும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். मैं पहले बोला कि मेरे से आप लोग अच्छे जानते हो, इस जो कई बार ऐसे बाइबल में है स्तुति किया, प्रार्थना किया, सब कार्य ने उन्होंने किया है. பிரேயர் வந்து அவங்களோட கூட பேசுறது. प्रार्थना बोले तो परमेश्वर से बातें करना. நம்ம சிநேகிதரா இருக்காரு, वो हमारे मित्र है, நம்ம தகப்பனா இருக்காரு, हमारे पिता बन करेंगे. இங்க வரும்போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். இந்த இடத்துக்கு வரும்போது इस जगह पर आते अपने अनजान से एक जो खुशी आती है. நம்ம வந்து நம்ம எல்லா வாரத்தையும் நம்ம அப்பாட்ட நம்ம அம்மாட்ட இறக்கி வைக்கிற ஒரு ஃபீலிங் உண்டுங்க வந்தீங்கன்னா. यहाँ पर आएगा तो ऐसे एक जो सोच होती है कि सारे अपने माता पिता के पास अपने बोझ उठा के रखते हैं, वैसे यहाँ पर बतलाती है. நிறைய பேர் எடுத்துட்டீங்க. தானியல் எடுத்துட்டீங்கன்னா தனக்காக ஜெபம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஜனங்களுக்காக பிரேயர் பண்ணுறாரு, தனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாரு, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாரு. जो दानियल यहाँ पर देखेंगे तो वो अपने लिए भी प्रार्थना करता है और प्रजा के लिए भी करता है. हर एक समय में वैसे ही करते हैं. எலியாவை எடுத்தாரு, அவரும் பிரேயர் பண்றாரு. जो एलिया को लेगी तो वो भी प्रार्थना करते हैं. கொர்நேலியஸ் எடுத்தீங்கன்னா அவரும் பிரேயர் பண்றாரு. कोर्नेलियस लेंगे तो उन्होंने भी प्रार्थना करते हैं. ஜபங்களும் தான தர்மங்களும் மேல போயிட்டு उनकी प्रार्थना उनके दान धर्म सब ऊपर गया है. சயின்ஸ் பிரகாரம் எடுத்தீங்கன்னா காற்று ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், அது இப்போ ஆக்சிஜன் வந்து ஹெவி, नाइट्रोजन வந்து ரொம்ப லோ வெயிட், அது மேல போகும். वैसे अब विज्ञान के जरिए से इस प्रकार कहते हैं हवा एकदम हल्का से होती है. हल्का इन द सेंस நம்ம உலக போஜ் எல்லாம் வச்சிருந்தா நம்ம மேல நம்ம பிரேயர்ல மேல போகாது. हमारे सारे संसार के बोझ को रखे तो ऊपर प्रेयर में नहीं जा सकते हैं. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால், उसके बाद स्तुति के जरिए से प्रार्थना करते हैं. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். एलिया भी अपने जैसे बोझ से बड़ा எவ்வளவு தாங்க சக்தி இருக்கும் அவ்வளவு நம்மளுக்கு என்ன வரும், कैंपेन वरो. जो कितने हम सहन कर सकता उतने ही हमारे लिए एक परीक्षा भी होती है. ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு, பேட்டில் ஒன்னு இருக்கு, कैंपेन ஒன்னு இருக்கு. जो दो प्रकार की कार्य है कि इस प्रकार की कार्य होती है. युद्धமும் இருக்கு, நல்ல போராட்டமும் இருக்கு. अच्छी कुश्ती लड़ी भी होती है कि और युद्ध भी होती है. நான் இங்க வந்து இரண்டு மூணு பேர் மாத்திரம் நம்ம பார்க்க நம்ம அங்க இருக்கிறோம். हम 2-3 लोगों को यहाँ पर देखने के लिए बैठे हैं. நமக்கு முதலாவது நல்ல மனசாட்சி வேணும். पहले अच्छी मन की गवाही होना है. நல்ல மனசாட்சி இருந்தாதான் ஃபெய்த் வரும், விசுவாசம் வரும். अच्छी मन की गवाही होगा तो विश्वास आती है. விசுவாசம் இருந்தாதான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிய முடியும். हम विश्वास करेंगे तो जो हम विश्वास करने वाला कौन है करके हम पहचान सकते हैं. ஊருக்கு போவோம், ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின்ல வந்து விசுவாசம் தான் டிக்கெட் எடுக்கும். நான் சொல்ல முடியாது எனக்கு இங்க இருந்து என் ஊர் தெரிஞ்சாதான் நான் டிக்கெட் எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம். हम रेलगाड़ी में जाने के टिकट खरीदते हैं, हम ऐसे बोल नहीं सकते यहाँ से मेरे गाँव दिखना है तभी मैं टिकट लूँ. ऐसे ही नहीं हो सकता है कि हम विश्वास की जरिए से टिकट निकालते हैं. அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் நீ முட்டாள், இங்க இருந்து எப்படி உன் ஊர் தெரியும் அப்படிமா. सब लोग बोले थे तू एक मूर्ख है, यहाँ से कैसे तुम्हारे लिए गाँव दिखाई पड़ेगी. தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நம்ம நடக்கணும். हम देख के बिना ना चलते हुए हम विश्वास कर चलना है. எஸ்தர் ராஜாத்தி எடுத்துட்டீங்கன்னா एस्तर रानी को लेंगे तो எஸ்தர் புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். एस्तर जो उस पुस्तक के 5वां अध्याय 1ஆம் வசனமே படிக்கலாம். पहला वचन को हम पढ़ेंगे. மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜாஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாற்று என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். राजा ने उसे कहा है राजा जो एस्तर तेरे लिए क्या जरूरत है, राज्य में तो ज्यादा भी मैं दे सकूं. நம்ம பிரேயர் பண்ணும்போது மற்றவங்களை தப்பா யோசிக்க கூடாது, அவங்களை பத்தி தப்பா நினைக்க கூடாது, நினைக்கவும் கூடாது. हम प्रार्थना करते थे हम दूसरे गलत से
सोचना भी नहीं, उनके बारे में नहीं बोलना है। சகோதரருடைய காரியத்துல, अपने बहनों நம்ம की, பிள்ளைகளுடைய अपने காரியத்துல, बच्चों के कार्यों में, திருச்சபையின் अपने காரியத்துல कलिशा के कार्यों में, நம்முடைய ஜெபம் ஏன் ஜெபம் மேல போகாது? जो अपनी प्रार्थना, हमारे प्रार्थना ऊपर नहीं जा நம்ம सकते हैं। ஜெபிக்கும் போது, हम प्रार्थना करते நம்ம समय, வேண்டுதல் செய்யும் हम போது, विनती करते समय, ரிக்வெஸ்ட் பெட்டிஷன்ஸ் கொடுக்கும் போது हमारे लिए एक विनती को रखते समय நம்ம தகுந்த வஸ்திரம் உடையவர்களா இருக்கணும். हमें योग्य वस्त्र पहन के रहना है। எஸ்தர் ராஜாத்தி எடுத்துக்கிடுங்க. एस्तर रानी को हम लेंगे। ஏன்னா எதுக்கு இதை சொல்லுவானேன்னா, நம்ம அவருடைய ரத்தத்தினால என்னைக்கு நம்ம கழுவப்பட்டோமோ, जिस दिन उनकी लहू से वे धोया पाते हैं, அப்பவுமே நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கப்பட்டோம். हम याजक और राजा जो रानी हो जाती है। ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. हर एक जो वस्तु के लिए हर एक मतलब होती है। இப்ப தங்கத்தை எடுத்தனா அது எது சிம்பலைஸ் பண்ணும்? தங்கம் எதை குறிக்கும்? जो सोना किसे बताती है? தங்க விசுவாசத்தை जो குறிக்கும். वो विश्वास को வெள்ளி बताती எதை है। குறிக்கும்? जो चांदी किसे बताती है? சாந்த குணம். பரிசுத்தம் குறிக்கும். அவங்க தலையில வச்சிருக்க அந்த ராஜ கிரீடம் எதை குறிக்கும்? அப்படி ஒவ்வொன்னா நீங்க பாருங்க. அவங்க வஸ்திரம் ராஜ வஸ்திரத்தை உடுத்திருக்காங்க. वो राज की वस्त्रों को पहनी है। நீங்க பைபிள்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி நம்மள உடுத்திவிட்டார் நீங்க பார்க்க முடியும். बाइबल शुरुआत से लेकर अंत तक हम देखेंगे तो परमेश्वर कैसे हमें जो पहनाते कर हम देख सकते हैं। தகுதி இல்லாத வஸ்திரத்தை போட்டுட்டு நம்ம அங்க போக முடியாது. बिना योग्य के वस्त्र पहनकर वहाँ पर हम नहीं खड़ा सकते हैं। ஆதம் ஏவாள் எடுத்துக்கிடுங்க. அவங்க வந்து ஆண்டவருக்கு முன்னாடி வர பயப்பட்டாங்க. आदम हवा को लेकर பாவம் செஞ்ச பிறகு परमेश्वर समूह आ नहीं सकता है, क्योंकि वो पाप करने की बात அவங்களுக்குள்ள ஒரு துர்மனசாட்சி உள்ள வந்துச்சு. நான் ஆண்டவருக்கு முன்னாடி போக முடியாது, பிகாஸ் ஐ எம் நேக்கட். நான் துணி இல்லாம வஸ்திரம் இல்லாம இருக்கேன். क्योंकि वो परमेश्वर समूह खड़ा नहीं पा रहा है, क्योंकि वो बिना वस्त्र के जो साथ खड़े हैं। அதுக்கப்புறம் ஹோலி பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துலயும் அப்படி யாருமே போக முடியாது. जो महान परिशुद्ध पवित्र स्थल में भी कोई भी नहीं जा सकते हैं। விண்ணப்பம் தூபங்கள் எல்லாம் அப்படி டைரக்டா அவங்க போக முடியாது. அவங்க ஏகோ தொழிலும் அவங்க குள்ளாக்கள் போடணும். அது அந்தந்த மெஷர்மெண்ட், அந்தந்த ஸ்டோன்ஸ் போட்ட வஸ்திரம் மாத்திரம் இருந்தாலும் அவங்க விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்ய முடியும். जो उन्होंने ऐसे ही नहीं जा सकते है कि उनके लिए योगोत की वस्त्र पहनना चाहिए कि उनकी पत्थरवाह से वैसे वस्त्र को योग्य वस्त्र को पहनाकर उस जगह पर जा सकते हैं। இங்க நம்ம எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தோம். यहाँ पर एस्तर रानी को हम देखेंगे, அவங்க அவங்களே தகுதிப்படுத்தி वो கொள்ளுதாங்க. अपने आप को जो योग्य बनाती है। அவங்க ஃபாஸ்டிங் இருக்காங்க. उन्होंने जो उपवास रखते हैं, அவங்களை ஆராய்ந்து மேபி பார்த்திருக்கலாம். இதுல எனக்கு தெரியல, அவங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கலாம். जो उन्होंने जांच कर देखा रहे। இதுக்கு முன்னாடி சொல்லுதாங்க, ராஜா கூப்பிடாம ராஜா கூப்பிடாம என்ன நான் போனேன்னா என் தலை போயிடும் அப்படின்னு इसके சொல்லுவாங்க. पहले कहते हैं कि राजा की दावत की बिना हम नहीं जा सकते, कि नहीं तो मेरे सिर कटवा जाएंगे। அப்ப அவங்கள வந்து அவங்க தகுதிப்படுத்தி கொண்டு அவங்க விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கொண்டு போறாங்க. उन्होंने अपने आप को योग्य बनाकर प्रार्थना निवेदन को रखा है। தானியேல் எடுத்துக்கிட்டீங்க. தானியேல் வேண்டிக் கொண்டதுக்கு முன்னமே அவங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு உடனே வந்துட்டு. दानियल को रखेंगे तो प्रार्थना करने से पहले उनके लिए उत्तर आ चुके हैं। அதே போல நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். वैसे ही मैं भी अब भी विशेष रूप की இந்த है। உலக மக்கள் மாதிரி நமக்குள்ள காரியம் முடிஞ்சிட்டு உடஞ்சிட்டுனா உடஞ்சிட்டு அவ்வளவுதான், ஒட்ட முடியாதுன்னு இல்ல. संसार की रीति से जो टूटा हुआ है उसे जुड़ नहीं सकता, वैसी परिस्थिति नहीं है। எல்லாமே தலை உள்டாவா இருக்கு, எல்லாமே தாறுமாறா இருக்குது. நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அப்படி சொல்லி தரல. हमारे परमेश्वर यूं नहीं कहा कि सब कुछ उल्टा है, उसे जुड़वा नहीं सकता करके ऐसे सिखा कर नहीं दिया இப்படி है। யாராவது சொல்லுவாங்களா? இப்ப அவங்க என்கிட்ட சொல்றாங்க, நான் உனக்கு 2 lakhs தாரேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? இப்ப எனக்கு யோசிச்சுக்கிடுங்க, எனக்கு ஒரு 21 lakhs கடன் இருக்கு. யாராவது வந்து சொல்லுவாங்க, பயப்படாத நான் உனக்காண்டி கொடுப்பேன், யாராவது சொல்லுவாங்களா? अब 21,000 मेरे लिए कर्जा है, जो कोई भी आके बोल सकता है कि मैं तेरे कर्जा को चुकाऊं, तू चिंता मत कर करके कोई बोल सकता है क्या? இங்க நம்மளுக்கு எழுதி தந்திருக்காரு. लेकिन यहाँ पर हमें लिख कर दिया है, வார்த்தையாகிய தெய்வம் நம்மளோடு கூட பேசுகிறாரு. जो वचन नाम की परमेश्वर हमारे संग बातें करते हैं। நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் हम किसी बातों में चिंता ना करते हैं, எல்லாவற்றையும் குறித்து सभी की बातों में। அவர் எழுதல, பிள்ளை குறித்த காரியமானா வா, கணவருடைய காரியமானால் வா அப்படின்னு அவங்க மென்ஷனே பண்ணல. वैसे व्यक्ति के रूप से नहीं लिखा है कि बच्चे की बात रहेगा तो आजा, पति के लिए तुम आजा, वैसे नहीं बुलाते हैं। ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து किसी बातों में
चिंता न रखते हुए सभी के बारे में நம்ம பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஆண்டவர்ட்ட கேட்போம், சின்ன சின்ன காரியங்களை கேட்க மாட்டோம். हम बड़े बड़े बातों को परमेश्वर बस मांगते हैं लेकिन छोटे कार्यों को नहीं मांगते. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீங்க நினைப்பீங்க நான் எவ்வளவு முட்டாள்னு நினைப்பீங்க. ये छोटे बातें मैं बोल नहीं सकती क्योंकि आप लोग सोचेंगे कि कितनी मूर्खता है. 3 பர்னருக்குள்ள ஸ்டவ் இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா காலையில வேலைக்கு போறது அவசரமா பண்ண வேண்டியதா இருக்கு. 3 பர்னர்ல स्टव गैस स्टव नल्ला योचते. वैसे मैं सोचने लगी सुबह काम पर जाने के लिए बहुत जल्दी करना पड़ती है, इसलिए 3 बर्नर की सेक भी रहेगा तो मुझे अच्छा रहेगा. स्टव को दूसरे दिन में एक व्यक्ति आने लगे 3 बर्नर की जो सेकड़ी लेकर आए हैं. அது பார்த்தோனே நான் தன்னாலே கதவை திறந்து அவன் சொல்றதே நான் கேட்டுட்டே இருக்கேன். जो वो बोलता उसे देखते ही जो बोलता उसे मैं सुनते ही रहता हूँ. இல்லாத கொள்ளாததெல்லாம் சொல்ல, இது லைட் அடிக்கும், இது உனக்கு அலாரம் கொடுக்கும், இது வந்து கிரானைட், இது அது இதுன்னு சொன்னா I was least bothered. நான் அது உண்மையா போயும் கூட நம்பல, அப்படியே வந்து கேட்டுட்டே. उन्होंने बोलता कि इसमें लाइट मारेगा, वो ये करेगा, बहाना बताते, लेकिन उसे मैं सोच रहा भी नहीं कि ये कैसा बोल रहा है. பெண்களாகி எனக்கு உங்களுக்கு தெரியும் கேஸ் ஸ்டவ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். जो महिला हम जानते हैं कि गैस की सेकड़ी की कितनी जरूरत है. சொல்வாரு we have ग्रेनाइट, वी हैव अ ग्रेट बॉम्ब इन आवर होम. நம்ம வீட்ல வந்து பெரிய बॉम्ब வச்சிருக்கோம், கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவருக்கு புக்ல. जो एक बार एक व्यक्ति ने ऐसे कहता है कि अपने घर पे एक बहुत बड़े बॉम्ब रखा है क्योंकि गैस जो जिस घर पे रहता है उसके बारे में बतलाते हैं. केयरलेस्ஸா பண்ணனும்னா என்னனாலும் ஆகலாம் அப்படின்னு. वो बिना जो बुद्धि से करेगा तो कुछ भी हो सकता है. வீட்ல வீட்டுக்காரங்க சொன்னாங்க பைசா இல்லங்க, இல்ல நீங்க எடுங்க, எங்க இருந்தா எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. मेरे पति से मैं कहने लगी कहाँ से भी पैसा निकालो, मुझे चाहिए. சைரஸ் நீனும் உங்களை சேவ் பண்ணி வச்சிருக்க, அதைத்தான் ஜோஷுவா நீங்க ஆண்டர் நான் கேட்கவே இல்லை. நீங்க சொல்றீங்களா வாங்கணுமான்னு வீட்டுல கேட்கவே இல்லை. घर पर नहीं पूछा कि आप लोग जो लूंगा ना लो करके, लेकिन आप सभी से पैसा लेकर मुझे दे. ஒரு சில சமயத்துல ஆண்டோட்டு எதுக்குன்னு சொல்ல வரேன், நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன். ஒரு சில சமயத்துல நாளைக்கு நான் எந்த ட்ரெஸ் போடணும், பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, அப்படி இல்ல அதெல்லாம் ஆண்டோட்டே கேட்டது உண்டு. कई बार मैं ऐसे ही जो कल पेरेंट्स की मीटिंग में कौन सा कपड़ा पहनू करके वो सब कुछ भी परमेश्वर को இதுல நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கவே இல்லை. मैं परमेश्वर प्रार्थना ही नहीं किया. वारंटी இருக்கா, गारंटी இருக்கா, वारंटी गारंटी नहीं है मैडम, 3 साल चलेगा, अभी आपको नहीं पसंद है, गलत हो गया तो तुरंत फोन कीजिए, 120 रुपया लेगा, वापस कर देगा. ಗ್ಯಾರಂಟಿ ಇರ್ಕಾಂತ ಕೇಟೆ ನಾವು ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ 3 ವರ್ಷ ಓಡು ஆனா எது ஒண்ணுனா எனக்கு போன் கால் பண்ணுங்க நான் வந்துருவேன். அதுவே நான் லீஸ்ட் பாதர்ட், அதையும் நான் கவனிக்கல. उसे भी मैं ध्यान नहीं दिया है. இதே மாதிரி தான் நம்மளுடைய காரியங்களும் இருக்குது. वे इस प्रकार अपनी कार्य होती है. நமக்கு அவர் பெரியவரா இருக்கிறார், उन्होंने हमारे लिए बहुत बड़े हैं, உன்னதத்துல இருக்கிறார், और परम प्रधान के स्थान में रहता है, நம்முடைய நினைவா இருக்கிறார். लेकिन फिर भी हमारे याद से रहता है. நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், हमें क्या जरूरत है सब कुछ जानता है. அதுதான் அந்த வசனத்துல பார்க்கிறோம். इसमें वचन में हम देखते हैं. அடுத்தது நினைச்சு வாங்கியாச்சு, ஆனா என் வீட்டுக்காரங்க ஒண்ணுமே சொல்லல. அதான் ஆன்லைன்ல வாங்கலாமே, கடையில போய் வாங்கி தரலாம், அவங்களும் ஒண்ணும் சொல்லல. उन्होंने भी कुछ नहीं बोला, ऑनलाइन में खरीदेंगे या दुकान में जाएंगे, कुछ नहीं बोला, खरीद के दिया है. திரும்ப ஆண்டவர்கிட்ட நான் பெட்டிஷன் கொடுக்கேன். उसके बाद में परमेश्वर को प्रार्थना करूंगा, யூ டெல் மீ, நீங்க சொல்லுங்க நான் இதை யூஸ் பண்ணேன், நீங்க எவ்வளவு முட்டாளா இருக்கீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. देखिए फिर बाद में परमेश्वर इसे यूज हमारे को क्या करके भी पूछ रही हूँ. திரும்பவும் அவர் எவ்வளவு தாய் உள்ளம் படைத்தவர், தகப்பன் உள்ளம் கொண்டவர் பாருங்க, அவர் ஆன்சர் பண்றாரு. कितने माँ से भरा हुआ हृदय भरा है, पिता के हृदय भरा, उन्होंने मुझे उत्तर करता है. ஃபுல் நைட் என்னால தூங்க முடியல. இவ்வளவு எழுத படிக்க தெரியுமே, மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கமே, ஒரு பொருள் வாங்கணும்னா அதை எப்படி கவனித்து வாங்கணும், எப்படி வாங்கிட்டோமே என்னால நைட் ஃபுல்லா தூங்க முடியல. இதை பண்ணீங்க ஆன்சர் பண்ணுங்க, நான் அதை யூஸ் பண்ணணுமா தூர போடணுமா. जो सारी रात में मेरे लिए नींद नहीं आए, दूसरे बच्चों को मैं जो सिखाती हूँ कि इस प्रकार रहना है करके, लेकिन मुझे एक बार खरीदने के लिए मैं पूछा भी नहीं करता, मैं प्रार्थना कर यूज பண்ண அப்படின்ட்டு. चिंता नहीं उठाना है. मुझे बुलाया गया, परमेश्वर चिंता नहीं करना है कर बुलाए थे. इस बार मैं गाँव जाकर बहुत रोने लगी थी. मैं सभी लोगों को कहती हूँ कि चिंता नहीं हुआ करना है. उन्होंने मुझे प्रकटीकरण दिए थे. मेरे प्रकटीकरण कैसा है तो मुझे कोई उठा कर फेंकते हैं. என்னை தூக்கி எறியப்படுற மாதிரி மனசுல இருக்கு.
मुझे उठाकर फेंकते वैसे मेरे मन कहती है। என் சேலைகள் நிறைய சேலை, मेरे साड़ियाँ, बहुत सारे साड़ियाँ தூக்கி எரியப்பட்ட சேலைகள் பூரா அவ்வளவு அழகா மடிச்சு 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 வச்சிருக்கு. जो उठाकर फेंके हुए साड़ियाँ सब कुछ अच्छे से गड़ी मार कर रखा है। நான் சொன்னேன், என் ரெண்டு கையும் கட்டி போட்டுருக்கு, ரெண்டு காலையும் கட்டி போட்டு. मेरे दोनों हाथों को भी बांधे हैं, दोनों पैरों को भी बांध कर रखे இதெல்லாம் हैं। நான் மீனிங் தெரியாம ரொம்ப தத்தளிச்சேன். इसकी मतलब नहीं जानती थी मैं। நம்ம பாக்கியசாலி, हम बहुत धन्य हैं, எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. इसके लिए भी हम चिंता उठाने की जरूरत नहीं है। அவன் இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறதுனால இங்கிலீஷ் மிஸ் பண்ணி சொன்னா எல்லாருக்கும் வழங்கிருக்கும் தானே. वो इंग्लिश में टीच करती है, इसलिए इंग्लिश को मिलाकर कहने लगे। எல்லாருக்கும் வழங்கிச்சா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம இங்கிலீஷ் படிப்போம். அப்போ ஜெபம், प्रार्थना விண்ணப்பம், और विनतियाँ, வேண்டுதல் அண்ணன் அப்படிதான் செஞ்சாங்க. हमारे मन्नत है, अन्ना भी ऐसे ही किए थे। சரித்திர நாயகன் நாயகிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். हम इतिहास के राजाओं को और राजा रानियों को भी देखे हैं। நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். हम हर एक चाल चलन में लेकर आना நம்ம है। எல்லாரும் ஒரு குடும்பம் தான். हम सभी लोग एक ही परिवार है, बाइबल कहती है। யார் யார் பெற்ற பிள்ளைலாம் நம்ம இருப்போம். कोई कोई पैदा हुआ बच्चे लोग सभी लोग हम यहाँ पर रहे हैं, बैठे हैं। வேதபாட வாசல் எனக்கு ஏக சிந்த, शास्त्र पढ़े थे, उसमें क्या है, एक ही मन, ஒரே சிந்த இருக்கணும். एक ही विचार है, रहना चाहिए। ஒரு அம்மா பெற்ற பிள்ளைகளே ஒரே சிந்த வர. एक माँ के बच्चे ही एक विचार के साथ नहीं रहते हैं। ஆனா நம்ம அப்படி அழைக்கப்பட்டு लेकिन हम ऐसे बुलाए गए हैं। அழைக்கப்பட்டிருந்தோம்னா बुलाए गए तो எல்லாரையும் அழைக்காரு. सभी को बुलाते हैं। அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் சொல்றாரு, एक जन कहते हैं ஜீவன் இருந்தா, जीवित रहेंगे तो, நான் मறந்துட்டேன் எனக்கு. वो भूल गई मैं, நம்ம ஜீவன் இருந்தா தானே பேச முடியும். हम जीवित रहेंगे तो ही बातें कर सकते हैं। நம்ம ஜீவன் இருக்கா? हमें जीवित है, जीवन है क्या? சொல்லுங்க. बोलिए। அந்த வேர்டை மறந்துட்டு, उस शब्द को मैं भूल गई। உங்களுக்கு ஜீவன் இருந்தால் பறைசாற்றுங்க. तुम्हें अच्छे से रहेंगे तो सभी को फैलाओ। ஆலாமிய வேலை சொன்னாங்க, आदम हवा को कहने लगे, இது கீழ்படியாம நீ சொன்னபடி கேட்கலன்னா நீ செத்து போயிருவ. आज्ञा पालन नहीं करेंगे तो तुम मर जाएंगे। சாப்பிடக்கூடாதுன்னு கனி தின்னா என்ன செய்வ? जो खाना नहीं चाहिए फल खाएंगे तो क्या करेंगे, मर जाएंगे। அப்போ இன்னைக்கு இந்த வேதத்தை பத்தி நம்ம நிறைய கேட்டோம். इस शास्त्र के बारे में हम कई सुने थे। நம்ம உயிரோட இருக்கோமா செத்து போயிருக்கோம்? हम मरे हुए कि हम जीवित हैं। ஒரு வார்த்தை கூட கடவுள் சொல்ல கேட்கல. एक भी शब्द हम परमेश्वर के नहीं யாரெல்லாம் सुने। உயிரோட இருக்கோம்? जो कौन कौन हम जीवित है। அதான் உள்ளான மனுஷன் நம்ம ரொம்ப பேர் செத்துக்கிட்டு இருக்கோம். हम अंदरी रूप से ही मर रहे हैं, இது பார்க்க முடியல. प्रेम नहीं देखते हैं। எனக்கு எனக்கு அன்பு இல்லை, मेरे पास प्रेम नहीं, நம்மகிட்ட கீழ்ப்படுதல் இல்லை. मेरे पास आज्ञा पालन नहीं। வேதம் வெளிச்சமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. शास्त्र बहुत उजाले रीति से कहती है, நீங்க மண்பாண்டமா இருக்கலாம், आप लोग मिट्टी के बर्तन के समान மர रहेंगे பாத்திரமா இருக்கலாம், और लकड़े के रह सकते हैं பொன் பாத்திரமா இருக்கலாம், और बहुत बहुमूल्य रह வெள்ளி सकते हैं பாத்திரமா இருக்கலாம். और चांदी के रह सकते हैं। கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் மண் பாத்திரம்னு வச்சுக்கிறோம். हम सभी लोग मिट्टी के बर्तन है, सोच கவலைப்பட लीजिए। தேவையில்லை. चिंता करने की जरूरत नहीं है। நம்ம அவருடைய வார்த்தையின்படி நடந்தோம்னா हम उनके शब्दों के अनुसार चलेंगे तो பொன் பாத்திரமா இருக்கும். हम और आप बहुत बहुमूल्य के समान रहेंगे। तो कैसे रहेगा? ஆடு மேய்ச்சாரு தாவீது, वो मेमना को चरवा किए थे, மாறினாரு. वो बहुत राजा बने थे। பார்ப்போம் நம்ம ऐसे बहुत सारे कार्य சாதாரண करते ஆட்கள் थे। பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. साधारण लोग बड़े बड़े लोग बन जाते हैं। ஆண்டவர் நம்மள சொல்றாரு, परमेश्वर हमें कहते हैं, நான் உனக்கு தாவீது போல வீடு கட்டுவேன்னு சொல்றாரு. मैं तुझे दाऊद के समान एक घर को बांध कर யாரையாவது दूंगा। ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாரை பார்த்து சொன்னாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல किसके முடியுமா? बारे में ऐसे कहने लगे थे? ஆ? யெரொபெயாம். யெரொபெயாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, यरोबयाम को देखकर परमेश्वर कहते हैं, நீ எனக்கு பயந்து நீ நடந்தனா मुझमें डर कर तू चलेगा तो தாவீதுக்கு நான் வீட்டை கட்டின மாதிரி நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். दाऊद को घर बांधा वैसे तेरे लिपि में बांध कर दूंगा। யெரொபெயாம் சாதாரண குடிமகன். यरोबयाम साधारण लोग था, சாலமோனுக்கு பிடிச்சது பினிஷ் ஆயிட்டு டைம். सालोमोन के पसंदीदा थे। நான் எதுக்கு இந்த எக்ஸாம்ல சொல்றேன்? क्यों मैं इसे अनुभव में நம்ம कहती हूँ? பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறது
அப்படின்னு நம்ம அழுதுட்டு मैं पैदाशी से ऐसे ही कष्ट उतारे करके ஏன் रोते। பிறந்ததுலேருந்து கஷ்டப்படணும்? क्यों पैदाशी से மண் कष्ट பாத்திரம் उतारे? மண் பாத்திரத்தை விட மோசமான பாத்திரமா மாறி जो मिट्टी के बर्तन उससे भी बेकार के बर्तन बनते हैं, வார்த்தை கேட்கதே கிடையாது. उनके वचनों को नहीं सुनते हैं हम। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு வாலிபன் கூட நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். एक जवान लड़का ஒரு வாலிபன் யூடியூப்ல பேசுறான். एक जवान लड़का यूट्यूब में बात करता है, ஊழியக்காரங்களெல்லாம் குறைச்சு பேசுறான். जो सेवक लोगों को बहुत कमीज से कहता है। நானும் யூடியூப்ல கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். मैं भी यूट्यूब में प्रचार करने सोच என் रही हूँ, படத்தை போட்டு मेरे पिक्चर को लगाकर। எதுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்டா பேசுறேன், முடிவாவும் பேசுறேன். இனிமே நீ கேள்வி கேட்ட சொல்ல மாட்டேன். अभी मैं बात करता हूँ, प्रश्न पूछेगा तो उत्तर नहीं அவன் दूंगा। வாலிபன் நம்ம எதிர்காலத்தை வாயினால நாசப்படுத்துவான். वो जवान है जो उनके शब्दों के द्वारा उनका जीवन को व्रत कर இன்னைக்கு रहा है। நானும் நீங்களும் நம்ம எதிர்காலத்தை எப்படி நாசப்படுத்தணும் हम और आप हमारे भविष्य को कैसे व्यर्थ करते हैं, நம்ம பற்றி விசாரிக்கிறது கிடையாது. हमारे बारे में विचार नहीं மற்றவங்களை करते, பற்றியே நினைக்கிறது. दूसरे के बारे में सोचते हैं। நமக்கு ஆரோக்கியம் இருக்காது. हमें आरोग्यता नहीं रहेगी, बल नहीं रहेगी। யாரும் எனக்கு கேட்டாங்க மெலிச்சிட்டேன்னு கேட்காங்க. सब लोग बोलते कि दुबले हो गए कर कर। எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். मुझे और परमेश्वर को ही पता है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைவா இருக்கோம். हमारे विचारों के साथ रहते हैं। கடைசியா ஒன்னு சொல்லிட்டு முடித்தேன். अंत में एक शब्द को कहना என் चाहूंगा, அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லி முடித்தேன். मेरे अनुभव को आपके நல்ல सामने செய்தி कहना, கேட்டோம் நாங்க. अच्छे से प्रचार को Example सुने, பார்த்தோம். अच्छे अनुभव को देखे அப்போ थे। இந்த இடத்துல इस जगह पर இப்ப ஒரு காரியம் எனக்கு நடக்க போகுது. मेरे लिए कार्य होने वाली है। அவர் சொல்லிட்டாரு. वो कहने लगे, கலங்குதேன். मैं बहुत व्याकुल हो रही हूँ, அவர் வெளிப்பாடு வந்துட்டார். लेकिन उनके लिए प्रकटीकरण அப்ப की। இதுல சொல்றாரு. इसमें कहते हैं, 2 பேரு 1 அதிகாரத்துல दूसरे पत्रस पहले अध्याय पर, ஏன்னா பிள்ளைகளுக்கு விரோதமா பெற்றோர் விரோதமா பிள்ளைகள். बच्चों के विरोध माता पिता के विरोध बच्चे। யாருக்கு அப்படி வரும்? किसके लिए वैसा आती है? யாருக்கு அப்படி வரும்? நீங்க சொல்லுங்க பைபிள்ல. किसके लिए वैसे आती है? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता நான் है, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். मैं तलवार को बेचने நான் आया हूँ, சமாதானத்தை கொடுக்க வரல. मैं शांति को नहीं देता हूँ। ஏன் சொன்னாரு? क्यों ऐसे कहते हैं? क्यों ऐसे कहते हैं? அவர் बोलिए। பட்டயத்தை தான் அனுப்ப வந்திருக்காரு. वो तलवार को ही बेचते हैं ना। நான் சமாதானத்தை வைக்க போகிறேன்னு சொல்லுவாரு. मेरे शांति को रखकर जाता हूँ करके किसी சீசர்களுக்கு சொல்றாரு. चेलों को कहते हैं। நம்ம மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்றாரு? हमारे जैसे लोगों को क्या कहते हैं? அதான் அந்த ஒரு வெளிப்பாடு வந்தாங்க. इसलिए परमेश्वर एक प्रकटीकरण दिए। சேலம் ஒண்ணு கூட விளையல. मेरे साड़ी कुछ भी ऐसा नहीं हुआ, अच्छे से था। பிசாசு யாரை விழுங்கலாமோ நம்ம மத்தியில. शैतान किसे निकालना कर कर वो रास्ता ढूंढता है। இதுல அவர் சொல்றாரு பேதுரு इस पर पत्रस कहता है, 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம், இப்படி दूसरी இருக்க நீங்கள் पत्रस एक पहला अध्याय 5वां वचन, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். बहुत ध्यान से। அப்போ ஜபம் ஜபத்தை பற்றி கொஞ்சம் கேட்டோம், ஆனா நேரம் இல்லை, நமக்கு இன்னும் நிறைய இருக்குது அதை பற்றி. जो प्रार्थना के बारे में हम थोड़े सुने थे और ज्यादा है। ஜபம் பண்ணும்போது நன்மன சர்ச்சை இருந்தாதான் ஜபம் கேட்கப்படும். அது உண்மை, அது விசுவாசம் வராது. हम जो प्रार्थना करने के समय से अच्छे विचार के साथ रहना चाहिए। வராது. वो जो कहते हैं அது वो உபயோகம் கிடையாது. वो यूज नहीं है। ஏன்னா இமைக்காக மட்டும் நம்ம கேட்டுட்டே இருந்து ஒரு உபயோகம் கிடையாது. आज के लिए मांगते रहेंगे तो कुछ भी फायदा नहीं है। பேசிட்டே இருப்பேன். मैं बातें करते நானும் रहेंगी, நீங்களும் हम और பேசுகிற आप நானும் जो बातें करते हैं ஜாக்கிரதை உள்ளவர்களாக. चेतावनी के साथ रहना है। இப்படி இருக்க நீங்க எதுக்காக? ऐसे रहते हैं आप लोग நாலாசனம் சொல்லி இச்சையினால் உலகத்தின் உண்டான கேள்விக்கு தப்பி जो संसार के अभिलाषों से वो हटकर திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக. ईश्वरी स्वभाव के लिए सभी सम्मानी भाग होना चाहिए। 10 நிமிஷம் ஆயிடுச்சு. अब 10 मिनट हो गया है। हालेलुया। அப்போ திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் படிப்புதான் ईश्वरी स्वभाव बनने के लिए ही वो क्या करते हैं? சிலுவையில் அறையப்பட்டார், क्रूस पर मारे गए, இரத்தம் சிந்தினார், लहू को बहाए थे, மரித்தார், वो मरे थे உயிரோட வந்தார். और जिलाए भी गए थे। அப்ப நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? हम सभी लोग क्या कर रहे हैं? சிலுவையில் அறைஞ்சிருக்கோம். हम क्रूस पर मार रहे हैं। நமக்கு कब திவ்ய சுபாவம் இல்லை. हमारे अंदर ईश्वरी की स्वभाव नहीं है तो சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகப்படி இச்சை உலகத்துள்ள இச்சைகளுக்கு கப்பும் படிப்பு ईश्वरी स्वभाव बनने के लिए और संसारिक अभिलाषों से दूर होने के அதே लिए ஜாக்கிரதை உள்ளவர்கள். बहुत ही सावधान से रहना விசுவாசம் है। எப்படி வரும்? विश्वास कैसी நம்ம आएगी? ஜெபம் பண்ணும்போது அவர் வெளிப்பாடு தருவார். हम प्रार्थना करने के समय என் प्रकट कर வாழ்க்கையில देंगे। அவர் பயில் காட்டி பச்சை கொடி காட்டி கூப்பிட்டாரு. और मेरे जीवन में उन्होंने हरा झंडा दिखाकर बुलाए थे। அப்போ நீ இதுல சொல்லிட்டு இப்படி இருக்கு. எதுக்காக நம்ம
திவ்ய சுவாபத்துக்கு மங்களூர்களாகணும். क्यों हम ईश्वरीय स्वभाव के सहभागी रहना चाहिए? நம்ம வாக்கு திட்டங்களுக்கு சுதந்திரராக हम वायदा के बहुत ऐसे रहना चाहिए. இப்படி இருக்கு. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா? इसीलिए तुम लोग बहुत यत्न के साथ இருக்கும். हम बड़े हैं. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், तुम्हारे विश्वास के साथ सद्गुणों से, தைரியத்தோட ஞானத்தையும், सद्गुणों से समझ पर, ஞானத்தோட இச்சையடக்கத்தை, समझ पर संयम, இச்சையடக்கத்தோட பொறுமையையும், संयम से धीरज, பொறுமையோட தேவபக்தியையும், धीरज पर भक्ति, தேவபக்தியோட சகோதர சிநேகம், भक्ति पर भाईचारों की प्रीति, சகோதர சிநேகத்தோட भाईचारे की प्रीति से प्रेम. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பை கூட்டி விடணும். हम प्रेम को बढ़ाकर जताना है. விசுவாசத்துல எப்படி தைரியம் வரும்? कैसे कैसे धैर्य आएगी? எல்லாமே தாறுமாறா இருக்கு. सब कुछ उल्टा पुल्टा है. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. हम कुछ भी नहीं कर पाएंगे. ஆனா அவர் வெளிப்படுத்தார். लेकिन वो प्रकटीकरण देते हैं. சீசர்களுக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்ததுனால, நடக்க போறது முன்னக்கூட்டி சொன்னதுனாலதான் நீங்க என்னை விட்டு போயிருவீங்கன்னு நான் முன்னக்கூட்டி சொல்லலைன்னு சொல்றாரு. चैलों को अच्छे से प्रकटीकरण दिए कि पहले उन्होंने कहा कि मेरे से अटकर चले जाएंगे करके. கடைசியா நம்ம கேட்ட செய்தி, अंत में हम सुने हुए प्रचार, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைவா ஆண்டவர் हर एक कार्य पर परमेश्वर हमारे बारे में सोचते हैं. நம்ம விண்ணப்பம், வேண்டுதல், கண்ணீர் எல்லாம் கணக்கு हमारे विनतियां, हमारे सभी वेदना, सभी आंसुओं को भी वो देखते हैं. உலகத்தர போல கவலைப்படக்கூடாது. संसारिक लोगों की जैसे चिंता नहीं நம்ம उठाना சரி है. செய்து சொன்ன மாதிரி ட்ரெஸ், हमारे जो वस्त्र, ராஜரிகமான வஸ்திரம், जो राजाओं के वस्त्र के जैसे, நம்ம ராஜரிகமா இருந்தா அற்பமா நம்ம இருப்போமா? जो राजा के समान रहेंगे तो हम कुछ माना जाएंगे. சுவாபம் வரும். वो अच्छे से ईश्वरी நம்ம स्वभाव आएगी. ராஜரிகமான ஆசிரியர் கூட்டம் हम याजक लोग हैं. நம்ம பிரச்சனை அப்படி கொண்டு போகணும். हमारे समस्या को वैसे लेकर जाना है. ராஜா பிரச்சனை கொண்டு போனாங்க. ऐसे के राजा समस्या को लेकर गए. பிடிச்சாரு. जो भवन में जाकर दिखाए थे, उनसे नहीं हो सकती थी. அவனை சமயம் எடுத்துருவேனா? அவன் இனி கொஞ்சம் 5 நிமிஷம் எடுத்தா तो वे 5 मिनट निकाले थे. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பயப்படக்கூடாது. हम नहीं डरना है. நம்ம மோசமானவங்க. हम बहुत बुरे हैं. ரத்தத்தினால கழுவப்படும். उनके लहू के द्वारा धोए जाते हैं. என் விண்ணப்பத்தை அவர் சமூகத்துல வச்சேன். तो वैसे ही हमारे विनती को उनके समूह में எசேக்கியா रखे. வச்சாரு. ऐसे क्या रखे थे? எப்படிப்பட்ட சூழ்நிலையில किस तरह की परिस्थिति சனகரை में கொக்கரிக்காரு. जो सनगरी बहुत उन पर उमड़ता है. அவனை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்னு वो तुझे ऐसे करूंगा वैसे करूंगा कहकर. பாருங்க. देखिए, ஒரு தூதன் தான். एक स्वर्गदूत அவருடைய है. ஜெபத்தை கேட்டு उनकी प्रार्थना को सुनकर 1,80,000 பேர் என்ன 1,80,000 लोगों को இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போறான். ऐसे कई कार्यों को कह सकते हैं. ஜெபத்தை வைத்து हमारे प्रार्थना को நம்முடைய सुनते हैं, விண்ணப்பத்தை கேட்டு हमारे विनतियों को நம்முடைய सुनते हैं. ராஜரிகம் கிடையாது. हमारे पास राजधानी नहीं है. மன்னிச்சிருங்கன்னு சொன்னா உடனே मुझे மன்னிக்க. क्षमा करो बोलेंगे तो तुरंत क्षमा करते हैं. हम राजधानी करते हैं. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். हम आरोग्यता से रहना है. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? आज हम कैसे रहना है? ஆரோக்கியம் இருக்கணும். आरोग्यता से रहना है. हालेलुया. ஆரோக்கியம் எங்க இருந்து வருது? ஒரு டாக்டர் சொன்னாரு. आरोग्यता कहाँ से आती है? अपने विचारों से आती है. நம்ம சிந்தனை நல்லா இல்லட்டா हमारे विचार बुरा नहीं, आरोग्यता नहीं रहेगा. கட்டிகளெல்லாம் படுக்கணும். मैं कटिया के नीचे ही सोना है, लेकिन वो अनुग्रह के लिए खड़ा हूँ. அவருடைய வார்த்தை, उनके शब्द, அவருடைய செயல், उनकी क्रिया, அவர் என்ன செய்தாரு? वो क्या करते हैं? ஆண்களோரை என்ன செய்தாங்க? वो दीनता में रहने वाले को क्या करते சொல்லுங்க हैं? வசனம். உயர்த்தி. இல்ல இல்ல 130 நீதான் சொல்லணும். 138 சங்கீதம். ஞானம் ஆண்களோர்களை ओके पास நான் இன்னைக்கு மறுபடியும் அதாவது தியானம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் உயர்ந்தவராய் இன்னும் தாழ்வுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நேர்மையானது. தூர இருந்து அறிகிறார். जो घमंडी लोगों को दूर நம்ம से எல்லாரும் पहचानते हैं. தாழ்மை உள்ளவர்கள், அது மேன்மையானவங்க தான். हम सभी लोग घमंड लोग हैं. हम कोई भी दीनता के साथ रहने वाले ஆனா नहीं அவர் हैं. உயர்ந்தவரா இருக்காரு. लेकिन वो ऊंच स्थान पर है. மேட்டுமே மன்னிச்சிருங்க. मुझे मेरे घमंड से क्षमा कीजिए. தாழ்மையா இருக்க எனக்கு தாங்க இயேசுன்றத கலந்துன்னா அவர் நம்மளுக்கு சேர்த்து मैं दीनता से रहने के लिए, क्षमा करने के लिए कहेंगे तो நம்ம விண்ணப்பத்தை கேட்க हमारे विनतियों को सुनते எதிரான हैं. விண்ணப்பம் இருக்கு. क्या विनतियां है? எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றார். सब कुछ पूरा करते हैं. சொன்ன மாதிரி மெர்லின் காரியத்துல நிறைவேற்றவே நம்ம நினைக்கலாம். उन्होंने बोला वैसे मेरलिन के कार्य वो पूरे किए हैं. நம்ம எல்லாரும் இன்னைக்கு செத்த எங்க போவோம்? हम आज मरेंगे तो कहाँ पर जाएंगे? தெரிய மாட்டேங்குது. हमें नहीं पता है. நம்ம ஜீவன் அவர் வச்சிருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. हमारे जीवन उन्होंने रखा है करके नहीं உயர்ந்த पता. இடத்துல இருக்கா. वो बॉडी बड़ी स्थान पर है. உயர்ந்த இடத்துக்கு போவோம். हम और आप ऊंचे स्थान पर जाना है. தாழ்மை செஞ்சது. उसके लिए दीनता चाहिए. நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
हम प्रार्थना करेंगे தேவையானவங்களை அவர் தூரம் இருந்தே பார்ப்பார். जो गंभीर लोगों को दूर से देखते हैं அவங்களை குற்றத்தில் வரவிடல. उनको तो कहा बाजू में भी नहीं आने दिए, அப்படிப்பட்டவங்க लेकिन हम और आप वैसे ही हैं। தாழ்த்தி சுந்தர கல்வதான்னு சொன்னா நம்ம ஜெபத்தை கேட்கலாம். हमें दीन कर कर हमारे गुनाहों को क्षमा करने के लिए कहेंगे நம்ம तो பாக்கியசாலிகள். हम ही धन्य நம்ம हैं। ஒண்ணுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் சொல்லிட்டு हम किसी को चिंता न हो पाते हैं, வேண்டுதலையும் தேவனுக்கு हमारे विनतियों को, हमारे सभी मांगों को, அப்ப எல்லா புத்திக்கு மேலான தேவ सभी சமாதானம். विचारों से भी अधिक சமாதானத்தை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணேன். शांति के बारे में मैंने देखा। சமாதானம் हमारे लिए शांति, பெரிய காரியங்கள் செய்வார். हमारे लिए बड़े ஆரோக்கியத்தை தருவார். आरोग्यता को பற்றாக்குறை देंगे, மாற்றுவார். हमारे कमी हाथ को पूरे நமக்கு करेंगे, செழுமை हमें வைத்திருக்கிறார். हरियाली को रखे அதை हैं, நாம் சுதந்திரிக்க வேண்டும். उसे हम अपनाना चाहिए। விசுவாசம் உள்ள ஜெபத்தை தருவார். इस तरह के अनुग्रह और प्रार्थना को देंगे परमेश्वर।